திமுகவிலே இணையும் ஓபிஎஸ் வெளியான பரபரப்பு தகவல். நண்பர்களே, நம்மளுடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமைய வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு காலத்தில் மிக மிக முக்கியமான தலைவராக இருந்தவர் தான் ஓபிஎஸ் அவர்கள். அப்படிப்பட்ட ஓபிஎஸ் தற்சமயம் திமுகவிலே இணைய போகிறார் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்து முக்கியமான நிர்வாகிகள் மனோஜ் பாண்டியன் முதற்கொண்டு மற்ற நபர்கள் வரைக்குமே, அதாவது 4-5 நபர்கள் வரைக்குமே திமுகவிலே தன்னை கழக அடிப்படையாக இணைச்சது. அதற்குத்தான் ஓபிஎஸ் திமுக ஜெயிக்க போகிறது, பொறுத்திருந்து பார்க்கலாம், எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். 2006 திமுக தான் ஜெயிக்கும் என ஒரு நேரத்திலே செய்தியாளர் சந்திப்பிலே பேட்டியை கொடுத்திருந்தார். அதே போல மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் எல்லாம் திமுக இணைந்த அந்த நேரத்திலே நமது ஓபிஎஸ் எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார். அதிலையும் கூடுதலாக மனோஜ் பாண்டியன் ஓபிஎஸ்ஸிடம் சொல்லிவிட்டுத்தான் நான் திமுகவில் இணைந்திருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லி இருந்தார். அப்ப அனைத்துமே ஓபிஎஸ்க்கு தெரிந்துதான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் திமுகவில் இணைய போகிறாராம். அப்போ இணைய போகிறார் என்றால் ஓபிஎஸ் உடம்பிலே ஓடுவது அதிமுகவுடைய ரத்தமா அப்படிங்கிறது அதிமுக கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. சலுக்கு இன்னும் 6 மாத காலமே உள்ள நிலையில் பல்வேறு முக்கிய அமைச்சர்களும் கட்சியின் தொண்டர்களுக்கும் கட்சி மாறி மாறி வர்றாங்க. அந்த வரிசையில் போது புதிதாக அதிமுக 2ஆக பிரிந்த போது ஓபிஎஸ் பக்கம் நின்ற மனோஜ் பாண்டியன் அதிமுகவின் அரசியல் எதிரியான திமுக இருக்கிறார். இது தொடர்பாக ஓபிஎஸ்ஸிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது எல்லாம் நன்மைக்கே என பதிலளித்திருந்தார். இவர் பதில் மனோஜ் பாண்டியன் திமுக இணைந்தது ஓபிஎஸ்ஸின் ஒப்புதல் தான் என்பது தெளிவாகி இருக்கிறது. மேலும் இதனை வேறு கோணத்தில் பார்த்தால் ஓபிஎஸ்ஸும் கூடிய விரைவிலே திமுக இணைவார் என்று எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஏனென்றால் முதல்வர் ஸ்டாலினை ஓபிஎஸ் அவரது மகனுடன் சென்று 3 முறை சந்தித்திருக்கிறார். மேலும் சமீபத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ஓபிஎஸ் திமுக வெற்றி பெறும் என்று உறுதியளித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் அதிமுக பல்வேறு பிரிவுகளாக பிரிந்து இருப்பதால் இது திமுகவிற்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது என சொல்லியிருக்கிறார். இந்த நிலையை பயன்படுத்தி திமுக ஜெயிக்க வாய்ப்புள்ளது என்றும் கூறியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து நடந்த தேவர் ஜெயந்தி விழாவிலே டிடிவி தினகரன் திமுகவை வீழ்த்துவோம் என்று கூறிய போது கூட ஓபிஎஸ் திமுகவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச கிடையாது. சமீப காலமாகவே திமுகவிற்கு சாதகமாகவே பேசாவிட்டாலும் அதற்கு எதிராக எந்த ஒரு கருத்துக்களையும் தெரிவிக்காமலே இருந்து கொண்டிருக்கிறார் நமது ஓபிஎஸ் அவர்கள். இதன் காரணமாக கூடிய விரைவிலே ஓபிஎஸ் திமுகவின் பக்கம் சாய்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை ஓபிஎஸ் திமுகவின் பக்கம் சாய்ந்து விட்டால் அவரை நம்பி இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது யோசனை செய்து பாருங்கள். திமுகவிலே எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஓபிஎஸ் அவருடைய குடும்பத்திற்கும் அவருடைய சுயநலத்திற்கும் தான் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓபிஎஸ் மட்டும் திமுகவில் இணைந்து விட்டால் அவருடைய ஆதரவாளர்களே அவருக்கு வாக்குகள் அளிப்பார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான விஷயம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பொறுத்திருந்து பார்க்கலாம். அரசியலில் எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நடப்பதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படியே ஓபிஎஸ் திமுகவில் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.